ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய. கிருஷ்ணரிடம் எப்போதும் 5 பொருள்கள் இருக்கும். அவை என்னென்ன? சங்கு, சக்கரம், வில், வாள், கதை ஆகிய 5ம் ஸ்ரீகிருஷ்ணரிடம் இருக்கும். பக்தியுடன் கிருஷ்ணனை பார்ப்பவர்களுக்கு இவையெல்லாம் ஆபரணங்களாக தெரியும். எதிரிகளுக்கு இதெல்லாம் ஆயுதங்களாக தெரியும். சக்கரம், வில், வாள், கதை எல்லாம் ஆயுதங்களை என்று சொன்னால் ஒப்புக்கொள்ளலாம். சங்கு இருக்கிறதே, அது எப்படி ஆயுதமாகும்? இப்படித்தான் துரியோதனன் நினைத்தான், ஏமாந்து போனான். கண்ணபிரானுடைய உதவி வேண்டும் என்பதற்காக அர்ஜுனன் துவாரகைக்கு போனான். துரியோதனனும் துவாரகைக்கு போனான். அவர்களிடம் உங்களுக்கு என்ன வேண்டும் என்று கிருஷ்ணர் அன்பொழுக கேட்டார். அவர்கள் இருவரும் தனித்தனியாக வர இருக்கும் போரில் நீங்கள் எங்களுக்கு உதவியாக இருக்க வேண்டும் என்று கேட்கிறார்கள். அதற்கு கிருஷ்ணர் என்ன சொல்கிறார்? தருமனுக்கு உதவி செய்வதாக முன்பே நான் வாக்கு கொடுத்து விட்டேன் என்றார். துரியோதனன் பார்க்கின்றான். சரி, அப்படியானால் நீங்கள் ஆயுதங்கள் எடுத்து போர் செய்யக்கூடாது என்று வேண்டிக் கொண்டான். கிருஷ்ணர் யோசித்தார். சரி என்று ஒப்புக்கொண்டார். இதை கேட்டதும் துரியோதனன் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தான். அர்ஜுனன் ஸ்ரீகிருஷ்ணரிடம் என்ன கேட்கிறான் தெரியுமா? நீங்கள் எனக்கு சாரதியாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான். அதற்கு சரி என்று மகிழ்ச்சியுடன் ஸ்ரீகிருஷ்ணர் ஒப்புக்கொண்டார். ஏனென்றால் ஓட்டும் சாரதிக்குத்தான் எஜமானனுடைய வெற்றியை அறிவிப்பதற்காக அடிக்கடி சங்கு ஊதும் உரிமை உண்டு. ஸ்ரீகிருஷ்ணருடைய பாஞ்சன்யம் என்ற சங்குக்கு எவ்வளவு பலம் உண்டு என்ற விஷயம் துரியோதனனுக்கு முதலில் தெரியவில்லை. பாரத போர் நடக்கும்போதுதான் அதன் சக்தி எப்படிப்பட்டது என்பதை அவன் புரிந்து கொண்டான். போர் நடக்கும் சமயத்தில் ஸ்ரீகிருஷ்ணன் சங்கு ஊதிய போதெல்லாம் ஆயிரக்கணக்கான கௌரவ வீரர்கள் எப்படி மடிந்தார்கள் என்பதை துரியோதனன் நேரில் பார்த்தான். அதன் பிறகுதான் அவன் யோசித்தான், ஸ்ரீகிருஷ்ணருடைய சங்கும் ஓர் ஆயுதமாகிவிட்டதே. ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய